வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1 kg பிரியாணிக்கு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ரெட் சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடரை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கோம், அது நல்ல ஒரு கலர் தரும். ரெட் சில்லி பவுடர், சால்ட் ஈச் 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 100 grams ஜிஞ்சர், 75 grams கார்லிக் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 200 gram அளவுக்கு நம்ம திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். இப்போ நம்ம ஒரு 400 grams அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 liter அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை ஆட் பண்ணிடலாம். எறாவில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். எறா ஆட் பண்ணி ஒரு 1 minute ஆனோடனே இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ரைஸை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வைக்கலாம். அரிசி லெவலும் வாட்டர் லெவலும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 15 minutes சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ஒரு 20 minutes கழித்து பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு.